என்னுடைய இந்த பயணத்தில் ஒரு வாரம் முடிஞ்சு இப்போ என்ன 2வது வாரத்தில் 1வது நாள் 8வது நாளில் இந்த பயணம் இருந்து கொண்டு இருந்துச்சு. இப்போ இந்த 8வது நாள் எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா கன்னியாகுமரியில் தான் என்னோட இந்திய திருநாளோட பயணம் ஆரம்பமாகிய என்னோட ஹபீப்கள் எல்லாம் போயிட்ட சரியா. அவங்களெல்லாம் இப்போ தான் ஊருக்கு போகிற அவங்கள வழி அனுப்பிட்டு அவங்க என்ன வழி அனுப்புங்கன்னு இருந்தேன். நான் சொன்னேன் நீங்கள் கொஞ்சம் முன்னுக்காகவோ நான் இங்கே கொஞ்சம் ஊரை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படி நான் இங்கேருந்து வெளியாக அப்படின்னு சொல்லி என் ஹபீபெல்லாம் அனுப்பிட்டு இந்த நாள் இன்றைய தினத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டியதை தொடர்ந்து நீங்கள் வீடியோ பதிவில் பாருங்க. அடுத்தது இங்கிருந்து நான் தமிழ்நாட்டில் இருந்து நாங்கள் இப்போ போக போகிறது கேரளாவுக்கு தான் நாங்கள் போக போகிறது இன்றைய தினம். இது இப்படியே இந்த ஊரை கொஞ்சம் அப்படி சுற்றி பார்த்துட்டு அதோடு இங்கிருந்து இன்ஷா அல்லாஹ் கேரளாவுக்கு போகிறது தான் பயணம். இப்போ டைம் சரியாப்பா நாங்கள் சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தது 6:57 அப்போ கிட்டத்தட்ட 7 மணி. இந்த 7 மணி அளவில் நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருக்குது. இப்படியே இங்கிருந்து இன்ஷா அல்லாஹ் கேரளா போகிறதுக்கு பஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணணும். அப்படியே பயணம் போகிறது ரெடி ஆகிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்போ பஸ் ஸ்டாண்டை தேடி போகிற பஸ் ஸ்டாண்டை போய்ட்டு கேரளாவுக்கு பஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போனேன். எனக்கு எங்களோட சகாக்கள் என்னை விட்டுட்டு போனது கொஞ்சம் இன்னும் மனசில் இருந்து போகல. கொஞ்சம் நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் சரியாயிடும். அதுக்கு பிறகு பார்ப்போம். இது இப்போ பஸ் ஸ்டாண்டு போய்ட்டு பஸ்ஸை எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது பிறகு தான் மற்ற விஷயங்களில் ஈடுபடவாகிய அந்த கூடை மீன், அந்த கூடையில் இருக்க மீன் 1500. கேள்வி 350 350 60 70 370 80 400 ரூபாய் 400 400 400 400 ரூபாய் 400 என்ன வேண்டாமா 400 மீன் வியாபாரம் பண்ணியவங்க உடனுக்குடனாகவே பிடிக்குவோம். அந்த மீனை உடனுக்குடனாகவே இங்கே ஏலம் போட்டு விற்கக்கூடிய எங்களால் பார்க்கணும். இந்த இடத்துல அந்த வியூவை பாருங்க. வே டு ஸ்ரீபாத மண்டபம். குடிநீர் அங்கே இருக்க ஹில்ஸை கண்டா அந்த ஏரியாவில் ஃபுல்லாக எந்த ஒரு விஷயம் ஸ்கிப் பண்ணாமல் அவங்களுக்கு அப்படியே காட்டியும் பாருங்கள். sorry இவ்வளோ அப்படி என்னதான் இருக்கு என்ன இருக்கு. மண்டபத்தினுள் புகைப்படம் கண்டிப்பாக எடுக்க கூடாது. சூப்பர் காத்தா. இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் பாட்டி ஆத பாருங்க வேறு லெவலாக ஆதப்படி. இங்கேருந்து அங்கே பிரிட்ஜ் ஒன்று போட்டு கொண்டு இருந்துச்சு சரியா. அங்கே வள்ளுவர் சிலைக்கு
இதுக்குள்ள விவேகானந்தாவோட சிலையை வச்சிருச்சுண்ணா. விவேகானந்த மண்டபம். வள்ளுவர், விவேகானந்தர். தீவுக்கு பயணம் முடிஞ்சு அப்படி நான் வந்துட்டேன், கரை சேர்ந்துட்டேன். இந்த வியூவை பார்த்தா இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லு. வெளிநாடு மாதிரி இருக்குது. இவங்க சங்கு மட்டிகள் அளவு செஞ்சு வச்சுருக்காங்க. Way to bus stand. Bus stand पे तो बागों बस से रिजान मिले. बस से रिजान केरला, केरला. Okay. What's your name? Show me. You are going YouTube channel. Yeah. What's your channel name? Show me the view. Hala, hala. நமக்கு மலையாளம் குறைச்சி அறியும். இந்த ஊரில் ஹலை கலாச்சார அம்சங்கள் அத்தனையும் சுவர் சித்திரமாக காட்டிகளாக இந்த இடத்துல வரைஞ்சி வச்சிருக்கு. நைஸ். நாடோடி போன்று நடைபவனியில் சென்று கொண்டிருக்கின்றேன். இப்போ 9:40 கிட்டத்தட்ட இந்த மார்னிங் வந்து இங்கே இறங்கினதில் இருந்து நடையிலே காலம் போகுது. இப்போ கன்னியாகுமரியிலேருந்து வடசேரி என்ற ஊருக்கு போகணும். வடசேரி என்ற ஊருக்கு போயிட்டு வடசேரியில் இருந்து தானா நாங்கள் பஸ் எடுக்கணும். திருவானந்தபுரம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். அந்த ஊருக்கு தான் இப்போ நான் போக போகிறது. எந்த ஊருக்கு ஒரு நிமிஷம் எப்படியும் திருவானந்தபுரம் கேரளா. அங்கேக்கு நான் இப்போ போக போகிறது. வடசேரி போயிட்டு தான் போகணுமா. திருவனந்தபுரம் போகிறது பஸ் மாறிட்டு, அந்த பஸ்லேருந்து இந்த பஸ் மாறி திருவனந்தபுரம் போகிறதுக்கு மாறிட்டு இப்போ 11:25 ஃபுல்லாக தூக்கம் இதுக்கு கண்ணில் கட்டி பிடிச்சி கொண்டு தூக்கம் போயிட்டு இப்போ வேக மேலே வச்சுட்டு இப்போ திரும்ப படுக்க போகிறோம். முடிச்சாலாம் வந்து பரமநாதம். இது இப்போ நான் கேரளாவில் வந்து இறங்கிட்டேன். இப்போ வந்து இறங்கினத்தோடு இப்போ முதலாவது நேராக பள்ளி போய் தொழுதுட்டு இப்போ 2 மணி ஆகிட்டு சரியாக 1:55 2 மணி பள்ளியில் வந்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் எங்கேயும் போகும் அப்படின்றத கொஞ்சம் ஐடியா ஒன்று எடுப்போம். இல்லாட்டி சும்மா ஈந்திருப்பில் ஒன்றும் முடிவு எடுக்கலாம். பள்ளியில் போய் தொழுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்து முடிவு ஒன்று எடுப்போம். பள்ளியில் வந்து தொழுதுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு இன்னும் தின்னவும் இல்லை. இது இப்படியே டயர்டாக பீமா பள்ளின்னு சொல்லி ஒரு பள்ளி இருந்துச்சு. அந்த பீமா பள்ளிக்கு போய்த்துட்டு அங்கிருந்து அப்படியே நாங்கள் கொல்லம் போகிறது தான் ஐடியா. கொல்லம் வைத்து இப்போ எனக்கு ஃபஸ்ட்டுக்கு ஒரு இடத்துல ஒரு 2 நாள் சரி தங்கணும். தங்கி எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கொஞ்சம் முடிச்சு கொண்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து, இன்னும் பட்டுக்கவே இல்லை இந்த 2-3 நாளாக. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணலாம், அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அடுத்த மூமெண்ட்ஸ் செஞ்சுன்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். பீமா பள்ளிக்கிட்ட போகிறேன். பீமா பள்ளி கூட தான் போகிறது. பீமா பள்ளிக்கிட்ட என்ன விஷயம் இருந்துச்சுன்னு சொல்லி அதை பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே இன்ஷா அல்லாஹ் கொச்சிக்கு போகிறது ஐடியா. கொச்சிக்கு போயிட்டு தான் திரும்ப வரணும். சரி, இக்கட பச்சை ஆட்டா உண்டு, கருப்பாட்டா உண்டு. சிஎன்ஜி ஆட்டா இருக்குது. சிஎன்ஜி எல்பிஜி இருக்குது. என்பிஜி
டீசல் வண்டி இருக்கு, எலக்ட்ரிக்கல் வண்டி இருக்கு. கலர் தமிழ்நாடு தமிழ்நாடு எல்லோ சிட்டி வண்டி இருக்குங்க. ஓ சிட்டி வண்டியில் இந்த எல்லோ பெயிண்ட் பிளாக் எல்லோ எல்லோ அது சிட்டி பெர்மிட் வண்டி. பெர்மிட் வண்டி. சிஎன்ஜி வண்டிக்கு பச்சைக்கு எல்லோ. மற்ற சிட்டியில் ஒரு நல்ல வண்டி உண்டு, பிளாக் ஆட்டோ டீசல் வண்டி. பிளாக் ഇത് പെർമിറ്റ് വണ്ടിയാണ്. 2 കളർ, ബ്ലാക്കും എല്ലോ. പിന്നെ വൈറ്റ് ഇലക്ട്രിക്കൽ വണ്ടി. പിന്നെ ഉള്ളത് ഇത്ര തന്നെ. இப்போ நாங்கள் இங்கே பீமாவுக்கு வந்துட்டேன். பீமா பார்த்துட்டு இப்போ இப்படியே போகிறீங்கன்னா வல்கலா தான். நான் இப்போ போகிற வல்கலா பீச்சுக்கு தான் நான் போகிறேன். இன்றைக்கி வல்கலாலாம் கிடைச்சா தங்கியது ஷாப்பா. கேரளாவோட ஸ்பெஷல் சாப்பாடுலாம் ஒன்று வேணால் போலி வேண்டியது. நான் என்னமோ ஏதோ ஒன்று சொல்லி எதிர்பார்த்து வந்தேன். இப்போ ஆர்டர் பண்ணிடுச்சு. அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்படி ஒரு பிளேட்டில் போட்டு தந்துடுச்சு சுட சுட. ஸ்வீட் தான், ஸ்வீட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் திண்டுக்கும் போது தலைக்கு எப்படி டேஸ்ட் வரணும்னா இது அதில் பேர் மேலே தெரியா, அதில் டேஸ்ட் வர. திருவனந்தபுரத்தில் இருந்து நான் இப்போ போகிற வாட்டர் ஊரோட பேர் அடிக்க இருக்க மறந்து போகிறேன். வர்க்கலை டிக்கெட் எடுத்த 30 ரூபா வர்க்கலை டிக்கெட்டு. பிளாட்ஃபார்மை தேடணும் எங்கேன்னு சொல்லுங்க. வர்க்கலா வந்து இறங்கியாச்சு. வர்க்கலா வந்து இறங்கியாச்சு. ரைட் கைஸ், நாங்கள் இப்போது இது நைட் சாப்பாடு தின்னதுக்கு முன்னாடி இப்போ பள்ளி வந்து தொழுதுட்டு போக மாட்டேன் சொல்லி பள்ளிக்கு வந்து பள்ளி வந்து தொழுதுட்டு இது எப்படி சாப்பாடு போக மாட்டேன் சொல்லி வெளியில் வரத்தோட என்னோட ஹபீப் பேர் அப்லாஷ் என்ற இந்த பிரதர் தான் இப்போ என்னை கூட்டி கொண்டு போகிறேன் இங்கே சாப்பாடு இருந்துச்சு இடத்துக்கு. ஏன்னா இங்கே தூரம் ஒவ்வொரு இடமும் சாப்பாடு நல்ல சாப்பாடு எடுக்கேஷனில் கொஞ்சம் தூரம் போகிறோம். அதனால தான் இது பீச் ரோட்டில் கூட்டி கொண்டு போகிறேன். பொராடா வந்துருச்சு. இது கேரளா ஸ்பெஷலான പൊറോട്ട ഇന്ത്യൻ സ്പെഷ്യൽ, കേരള സ്പെഷ്യൽ നൂൽ പൊറോട്ട അവിടെ ബീഫ് കറി சுட. அல்ஹம்துலில்லா நல்ல சாப்பாடும் நடிச்சிட்டு கேரளாவோட பரோட்டாவையும் கேரளாவோட பீஃபையும் இப்போ தின்னுட்டு நான் மேலே ஷேட்டாகவும் பாரு. அடுத்த ஷேட்டாக வரங்காட்ட வெயிட்டிங். ചേട്ടാ ഇരിക്കല്ലേ? ബീച്ച് റോഡ്. அல்ஹம்துலில்லா இது இப்போ இது தின்னுட்டு என்னோட கேரளா ஷேட்டாங்களோட இது தின்னுட்டு அப்படி வந்து இப்போ இந்த ரூமு வந்து இன்ஷா அல்லாஹ் இப்போ தூங்கி எலும்ப போகிறேன். என்டிச்சு நான் நேற்று தூங்கலாம் முந்தநாத்து தூங்கலாம் ஃபுல்லாக டயர்டு முகத்தில் அப்படியே டயர்டு விளங்கியாச்சும். அப்படி டயர்டு பஸ்ஸில் தூங்கி பொழுந்து வந்து ஃபுல்லாகவே படுத்து ட்ரெயினில் நின்று கொண்டு இப்படி தூக்கம் போகிறேன். அப்படியே தான் வந்தது. இது இப்போ தின்ட்டு அல்ஹம்துலில்லா நெல் இப்போ அப்படியே ஒரு படம் நான் படுக்க போகிறது இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு விலோக்கில் சந்திச்சோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.